எல்லாம் தயாரா இருக்கீங்களா? நான் அதை அவங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? காலம் அழியேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திச்சூடி கதையை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது காலம் அழியேல் அப்படின்னா மீண்டும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எது அப்படின்னா காலம் தான். காலம் அப்படின்றது நேரம். நேரம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா நமக்கு திருப்பி கிடைக்குமா? நேற்று நமக்கு இன்னைக்கு கிடைக்குமா? போன வாரம் நமக்கு போன நாள் இன்னைக்கு நமக்கு வருமா? நேரம் போயிடுச்சுன்னா போனதுதான். அதுக்கான ஒரு குட்டி கதையை தான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு ஊர்ல கவின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஓவியம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான ஓவியங்களை வரைவா. ஆனா எப்ப பார்த்தாலும் அப்புறம் செஞ்சுக்கிறேன், அப்புறமா செய்வோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னு காலத்தை கடந்துகிட்டே இருப்பான். அவ அம்மா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, கவி முதல்ல வீட்டு பாடத்தை முடி. அதுக்கு அவ என்ன சொல்லுவா, அம்மா இப்ப நான் கார்ட்டூன் பாக்குறேம்மா, அப்புறமா செய்யறேம்மா அப்படின்வா. சரி, உன்னோட பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து வை, பள்ளி பைய தயார் பண்ணு அப்படின்னு சொன்னா, அம்மா அப்புறமா செய்கிறேம்மா, இப்ப நான் விளையாண்டுட்டு இருக்கேம்மான்னு எதையாவது உன்னை சொல்லி அதை தள்ளி போட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரியான சமயத்துல ஒரு நாள் அவளுடைய பள்ளியில ஒரு ஓவிய போட்டி வந்தது. ஓவிய போட்டியில வெற்றி பெறவங்களுக்கு பெரிய பரிசும் ஒரு சான்றிதழும் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கவி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. கண்டிப்பா இந்த தடவை நான் அதுல ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடய இருந்தா. ஆசிரியர் ஒரு வாரம் அதுக்கு நேரம் கொடுத்தாங்க. அவளுடைய நண்பர்கள் எல்லாருமே தினம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓவியத்தை செஞ்சாங்க. ஆனா கவி முதல் நாளே விளையாட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் தொலைக்காட்சி பார்த்தா, அதுக்கு அடுத்த நாள் வெளியில நண்பர்களோட பேசிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவ சும்மா கடத்திட்டே இருந்தா. அவளுடைய நண்பர்களான ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா அந்த ஓவியங்களை முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ 4 நாள் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் தான் 2-3 நாள் இருக்கே அப்படின்னு நினைச்சான். போட்டி நாளுக்கான முந்தைய நாள் இரவு தான் ஓவியம் வரையணும் அப்படின்னு அவ ஆரம்பிச்சான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவளுடைய பென்சிலோடைய ஊக்கு உடஞ்சிருச்சு. அவளுக்கு தேவையான நிறங்கள் கிடைக்கல, வரைகிறதுக்கு தேவையான சரியான பொருட்களும் கிடைக்கல, தூக்கமும் அவளுக்கு வந்துடுச்சு. அதனால அவசரத்துல ஏதோ ஒரு ஓவியத்தை அவ வரைஞ்சிட்டு பள்ளிக்கு எடுத்துட்டு போயிட்டா. அடுத்த நாள் பள்ளியில நண்பர்களோட ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவளோட தோழி ஒருத்தி தான் அந்த போட்டியில முதல் பரிசும் வாங்கினா. கவி ரொம்ப வருத்தப்பட்டா. அப்ப அவளுடைய தோழி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்ச நேரம் இந்த ஓவியத்தை முடிக்கிறதுக்கு பயிற்சி செஞ்சேன், அதுதான் எனக்கு இந்த பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தை கவியோடைய மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. அதுல இருந்து கவி ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் தன்னுடைய படிப்புக்கான நேரம், இந்த நேரம் விளையாட்டுக்கான நேரம், இந்த நேரம் ஓய்வு நேரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் சரியான முறையில திட்டமிட ஆரம்பிச்சான். திட்டமிட்டது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சான். பள்ளியில இருந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லா பாடத்தையும் 1 மணி நேரத்துல நம்ம படிச்சு முடிச்சிடணும், அப்பதான் அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு மணி நேரத்தையும் அவ சரியான முறையில திட்டமிட்டு அதை பின்பற்ற ஆரம்பிச்சான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செஞ்சோன்னா சில மாதங்கள்லயே படிப்புல மட்டும் இல்லாம ஓவியத்துலேயும் சிறந்த ஒரு மாணவியான. அதனால காலத்தை மதிச்சு நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சிறந்த ஒரு வெற்றியை பெற முடியும். காலம் யாருக்காகவும் நிற்காது, காலம் கடந்துட்டே இருக்கும். அந்த காலத்தை நாம எப்படி பயன்படுத்தி அதுல இருந்து வெற்றியை பெறணும் அப்படின்றதுதான் இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நாள் அப்படின்னா அது 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நாம எவ்வளவு எது செய்யறோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியே இருக்கு. அந்த 24 மணி நேரத்தையும் நம்ம நேரம் கடத்தாம, நேரத்தை வீணாக்காம சரியான முறையில திட்டமிட்டு செயல்படுத்துறோம் அப்படின்னா இந்த உலகத்துல பெரிய ஒரு வெற்றியையும் நம்ம பெற முடியும். சிறந்த ஒரு மனிதராகவும் நம்ம திகழ முடியும். அதனால நேரத்தை கழிக்காம, நேரத்தை வீணாக்காம காலம் வரைஞ்சு செயல்படணும். இதுதான் இந்த ஆத்திச்சூடியில நம்ம கத்துக்கிறோம். ஆத்திச்சூடி காலம் அழியேல் அப்படின்றது. இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போயிட்டு வாங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.